எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நம்ம மார்க்கெட்டே இன்னைக்கு ரொம்ப அடி வாங்கியிருக்கு. சில்வர் அண்ட் கோல்டோட பிரைஸ் கூட ரொம்ப கீழே போயிருக்கு. என்னதான் மார்க்கெட் கீழே போனாலும் ஒரு சில ஸ்டாக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்தாங்க. அதை பத்தி பார்ப்போம். குரூட் ஆயில் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இந்த வாரனால. அதனால ஆயில் செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்கோட பிரைஸ்லாம் பாசிட்டிவாகவும் ஒரு சில ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். மேக்ஸிமம் இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கு. நிறைய சூப்பரான கம்பெனியோட ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாம் கீழே வந்துகிட்டு இருக்கு. நமக்கு சூப்பரான லாபம் வந்து கொடுக்க போகுது. அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 பற்றி பார்த்தரலாம். கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவாக தான் இன்னைக்கு நம்ம நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. 385 புள்ளி நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது நம்ம எல்லாரும் வந்து எதிர்பார்த்ததான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், ஈரான், யூஎஸ் இது மூணுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் 2 பேரும் சேர்ந்து ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மார்க்கெட் வந்து கீழே போக போகுது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். வேர்ல்டு வைடா வந்து பார்க்கும்போது எல்லா மார்க்கெட்டும் கீழே போயிட்டு தான் இருக்கு. அமெரிக்காவோட மார்க்கெட்டும் கீழே போயிட்டு தான் இருக்கு. அதனால இப்போ மார்க்கெட் கீழே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் தான். கண்டிப்பாக இது நமக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் வாரம் வந்தப்போ கூட மார்க்கெட் கீழே போனாங்க. அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆயிட்டாங்க. அந்த டைமில் யாரெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலையோ இந்த டைமை கரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய கம்பெனி ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துகிட்டே இருக்கு. அதனால நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான் வந்து கொடுக்க போகுது. எல்லாரும் மாதிரியும் பயந்துட்டு வெளியே போகணும்னு அவசியமே கிடையாது. மார்க்கெட்டுக்குள்ளே யாரெல்லாம் கடைசி வரைக்கும் இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட்னு கீழே போக போக நல்ல கம்பெனியோட ப்ரைஸ்லாம் நல்ல லோ ப்ரைஸ்க்கு வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடலாம். அதனால் இதுக்கெல்லாம் ரொம்ப வந்து பயந்துட்டு இருக்காதீங்க. மார்க்கெட்னா கீழே போகும், வாரம் வந்துச்சுன்னா கீழே போக தான் செய்யும். ஆனால் ரெக்கவராகவே மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். காடுன்னு ஒன்று இருந்தால் சிங்கம், புலி, கரடிலாம் வரதான் செய்யும். நம்ம காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பாருங்கள் புலி வருது, சிங்கம் வருது, இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் முடியாது. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி கிராஷ் ஆகிறது, டவுன் ஆகிறது எல்லாமே நார்மல் தான். ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தால் போதும், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிடுவாங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸில் பாரதி ஏர்டெல், கோல் இண்டியா, இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா இருந்தாங்க. அதே மாதிரி டாப் 5 லாசர்ஸில் டாடா ஸ்டீலு, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸு, எஸ்பிஐ லைஃபு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, எல்என்டி இருக்காங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி ஸ்டீல் செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கீழே போயிருக்காங்க. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ல இருக்காங்க. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% நெகட்டிவ் வந்து க்ளோஸ் இருக்காங்க. கோல்டும் கிட்டத்தட்ட 3% நெகட்டிவ் வந்து க்ளோஸ் இருக்காங்க. கோல்டு அண்ட் சில்வர் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் இருக்காங்க. நேற்று நைட்டு நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் சில்வர் அண்ட் கோல்டு வந்து கிட்டத்தட்ட 4% நம்ம நெகட்டிவ் இருந்தாங்க. அப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி மார்க்கெட்டில் சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் கீழே போகும் அப்படின்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையே எங்கிட்ட இருந்த சில்வர் ஹோல்டிங்கை வந்து கம்மி பண்ணிட்டேன். அதாவது ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டேன். எனக்கு அமௌண்ட் தேவைப்படுச்சு, அதனால் ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டேன். பரவாயில்ல, நான் திங்கக்கிழமையே விற்றுட்டேன். மேபி இன்றைக்கி விற்றுருந்தா என்னோட லாபம் வந்து கம்மியாக இருக்கும். இதனால் நான் திங்கக்கிழமையே வந்து விற்றுட்டேன். பார்க்கலாம், மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். இல்லை இப்போ யாராவது இன்னும் கொஞ்சம் ஹையில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இப்போ நெகட்டிவில் போகுதுன்னா போனால் போயிட்டு போகுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. இன்னும் அந்த வார நிலைமை வந்து எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. மேபி ரொம்ப சீரியஸாக இன்னும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க. இல்லைனா சும்மா இருந்தால் போதும். நம்ம நாட்டில் வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன்லாம் இருக்குது. அதை நம்ம வந்து சும்மா பார்த்துட்டு இருக்கலாம். இவங்க எதோ சண்டை போட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆகிடும். மார்க்கெட் எங்கெங்கே போயிட போகுது, இங்கே தான் இருக்க போகுது. என்ன நெகட்டிவில் நம்பரில் ரெட் கலரில் காட்ட போகுது, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்துடும். அதனால் இதுக்கெல்லாம் பெருசாக நம்ம வந்து பயப்படணும் அவசியமே இல்லை. குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஈரான், இஸ்ரேல் அந்த வாரெலாம் போயிட்டு இருக்கறனால குரூட் ஆயிலோட டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, சப்ளை வந்து கம்மியாக இருக்குது. அதனால் குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து அதிகமாகுது. குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும் போது ஆயில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள்லாம் அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஆயில் இண்டியா, ஓஎன்ஜிசி இந்த கம்பெனிலாம் அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் வந்து சேல் பண்ணுறனால அவங்களுக்கான அந்த சேல்ஸ் ப்ரைஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால் லாபம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக வரும். சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 6% வந்து பாசிட்டிவாக இருந்தது. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து டவுனு. ஐஓசி 5% வந்து டவுனு. பாரத் பெட்ரோலியம் இன்றைக்கி 5% வந்து டவுனு. ஆனால் மங்களூர் ரெஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. அதாவது குரூடாயில் விற்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும், குரூடாயில் வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்து இருந்தாங்க. இந்த மாதிரி கம்பெனிலாம் இப்போ நெகட்டிவாக போகிறது நமக்கு நல்லது. ஏன் அப்படின்னா டிவிடெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ ஐஓஎஸ் ஏர்னா பாரத் பெட்ரோல் வந்து டிவிடெண்ட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு அந்த ஸ்டாக் ப்ரைஸ்லாம் கீழே போய் நம்ம வாங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டிவிடெண்ட் ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால் இது வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸ்டீல் செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் இன்றைக்கி ரொம்ப வந்து டவுன் ஆயிருக்கு. டாடா ஸ்டீல் கிட்டத்தட்ட 7% டவுனு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கிட்டத்தட்ட 4.5% வந்து டவுனு. இதுக்கு காரணம் என்னென்னா இப்போ யூஎஸ் டாலரோட மதிப்பு கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்குது. அதாவது டாலர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி மெட்டலோட ப்ரைஸ்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. காப்பர் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு வாரத்தில் 2.5% வந்து டவுன் ஆகிருக்கு. நிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 4% டவுனு. ஜிங்க் வந்து 3% வந்து டவுன் ஆகிருக்கு. அதனால தான் இந்த பிஸ்னஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் இன்றைக்கி ரொம்ப வந்து அடி வாங்கியிருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா
குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இந்தியா ஓஎன்ஜிசி ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாஸ்ட் ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா கீழே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஐஓசி பாரத் பெட்ரோலியம் கீழே போயிட்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க. இப்போ அப்படி ரிவர்ஸ் ஆவாங்க. ஐஓசி பாரத் பெட்ரோலியம்லாம் கீழே இறங்குவாங்க. ஓஎன்ஜிசி ஆயில் இந்தியாவில் மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும். அதே மாதிரி தான் இப்போ ஸ்டீல் செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் லாஸ்ட் ஒரு வருஷமாக எடுத்து பாருங்கள், நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்தாங்க. இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போகிறதுக்கு காரணம் என்னென்னா இவங்களோட அந்த ஸ்டீல் ப்ரைஸாக இருக்கட்டும், காப்பரு, நிக்கல், ஜிங்கோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டுருக்கு. அதனால் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போகும். ஆனால் இதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆனாங்க, இப்போ கீழே போகிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எப்போல்லாம் இந்த ஜிங்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாகுதோ அப்போல்லாம் நம்ம வந்து ஜிங்க் கம்பெனியில் முதலீடு பண்ணியிருந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கும். ஜிங்கோட ப்ரைஸ் கீழே போகும்போது நம்மளும் வந்து வித்துட்டு வந்து வெளியே வந்திருக்கலாம். இந்த மாதிரி தாங்க ஈஸியாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து பண்ண முடியும். ஜிண்டால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14% வந்து பாசிட்டிவ். தொடர்ந்து 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு 2-3 ஆர்டர் வந்து கடைசியாக பார்த்துருந்தோம். அதுலேருந்து பாசிட்டிவாக தாங்க டெய்லியும் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஹையிலேருந்து நல்ல லோ ப்ரைஸ் போனாங்க. இப்போ 2-3 நாளாக அப்படியே நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்துக்கிட்டே இருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 390 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 780 ரூபாயில் இருந்துச்சுங்க. அப்படியே கீழே வந்து இப்போ 390 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில்வர், கோல்டு, பிளாட்டினம் எல்லாமே வந்து சேல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் நகைக்கடை தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு லாபம் கொடுத்தாங்க. எல்லாருமே இதை முதலீடு பண்ணாங்க. ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு முதலீடு பண்ணாங்க. இந்த கம்பெனிக்கு 2-3 ப்ராப்ளம் வந்துச்சு. அப்படியே கீழே போனவங்க தான் ஃபுல்லாக இப்போ வந்து கீழே தான் இருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு அது லோ ப்ரைஸ்லாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அதோட கையிலேருந்து நல்ல லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பு 40,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. 52 வீக் லோ 348 இருக்குது. இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் 390 ரூபாயில் வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பீரிஷன் 34 இருக்குது. இண்டஸ்ட்ரி பீரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 22 வந்து இருக்குது. புக் வேல்யூ 51 ரூபா. ROC 15%, ROE 14%, ROIC 19%, OPM 6.81% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 194 ரூபாயில் வந்து இருக்காங்க. பிஜி ரேஷியோ 0.74 இருக்குது. பிஜி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2க்கு கீழே தான் வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 1 வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 7.57 வந்து இருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆர் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 20%, ப்ராஃபிட் growth 38% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 வருஷத்தில் 51%, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா வருஷம் 51% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் 12% இருக்குது. இது எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹையில் வந்து வாங்கியிருந்தோம்னா நல்ல ஒரு ஹை வேல்யூஷனாக வாங்கிட்டு இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹை வந்து லோ ப்ரைஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் கோல்டு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டே தான் இருப்போம். பார்ப்போங்க, இந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. கண்டிப்பாக இவங்களோட ப்ராடக்ட்டை நம்ம வீட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருப்போம். உங்கள் வீட்டில் யாராவது ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, இல்லைனா குட்டி சில்ட்ரன்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பென்சில், பென்னு, ஸ்கேலு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட பாருங்கள், கண்டிப்பாக அந்த டாம்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கும். சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. என்ன தான் நம்ம ஐடிசி கிளாஸ்மேட் அப்படி போனாலுமே டாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. டாம்ஸ் இதுக்கு முன்னாடி பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா நட்ராஜா, அப்சரா இருந்தாங்க. அவங்களையே ஓவர்டேக் பண்ணிட்டு தான் டாம்ஸ் வந்திருக்காங்க. இவங்களுக்கு க்ரோத் ரொம்ப நல்லாவே இருக்கும். டாம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் சூப்பராக ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்ம வந்து இப்போ பென்சில் வாங்க போகிற ஒரு கடையில் இருந்து அப்படின்னா நமக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி விற்கிறவங்களுக்கும், அதாவது கடையில் சேல் பண்ணுற அந்த கடைக்காரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்ஜின் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. 2 சைடும் பெனிஃபிட்டாக இருக்கனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 2209 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 69% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. லிஸ்ட் ஆனது 2024 லாஸ்ட்லேயே 2025 ஃபர்ஸ்ட்லேயே தான் லிஸ்ட் ஆனாங்க. ஆனால் லிஸ்ட் ஆனது நல்ல ஒரு லாபத்தில் தான் இருக்காங்க. மார்க்கெட் கேப்பு 13,000 கோடிக்கு மேலே வந்து இருக்காங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 3065 ரூபாய்க்கு மேலே வந்து போயிருக்கு. இப்போதைக்கு 2200 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக்கோட பீரிஷோ அதில் இருக்குது. இண்டஸ்ட்ரி பீரிஷோ 27 வந்து இருக்குது. ROC 26%, ROE 22%, ROIC 20%, OPM 17.5% வந்து இருக்காங்க. இன்டென்சிக் வேல்யூ 815 ரூபா. பிஜி ரேஷியோ 0.43 வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.15 வந்து இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 12 வந்து இருக்குது. இந்த கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனி தான். பார்ப்போம் இந்த வார நாளில் இன்னைக்கு கீழே போகுது, எவ்வளோ தூரம் போதோ போட்டுங்க. ஆனால் இதையும் வந்து நோட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது KPIT டெக்னாலஜிஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி. இவங்க EV செக்டருக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டேரிஃப் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் டெக்னாலஜியில் AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா புது AI வந்து லான்ச் பண்ணாங்க. அதனாலையும் ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1800 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ். இப்போ வேறு 740 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எப்படி பார்த்தாலும் 50% கீழே வந்திருக்கு. சூப்பரான ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஆனால் இந்த டேரிஃப்லாம் போட்டனால இவங்களோட லாபம், மார்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால் இவங்க லாபமும் வந்து குறைஞ்சது. இந்த கம்பெனி லாபம் மட்டும் கிடையாது.
நிறைய ஐடி கம்பெனியோட லாபம் எல்லாமே வந்து குறைஞ்சதாக இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே வந்திருக்கு. மார்க்கெட் கேப்பு 20,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 27 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 22, புக் வேல்யூ 119, ROC 40%, ROE 32%, ROIC 31%, OPM 20% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 586 வந்து இருக்காங்க. பிஜி ரேஷியோ 0.62 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.16. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 6.21 வந்து இருக்காங்க. ஓவரால் அந்த ரேஷியோ சூப்பரான ஒரு ரேஷியோ. இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்த்தா கூட லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் குரோத் 22%, ப்ராஃபிட் குரோத் 40%. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது லாஸ்ட் 5 வருஷத்தில் 40% வந்து இருக்காங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27% வந்து இருக்காங்க. இது எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கீழே தான் வந்து நல்ல ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் என்ன சொல்லணும்னா ஹைலேருந்து லோலேருந்து இருக்குது. இன்னும் லோ போணுச்சுன்னா கூட கண்டிப்பாக அது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் நமக்கு. அடுத்தது பாலிகேப் இந்தியா அண்ட் KEI இண்டஸ்ட்ரீஸ் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் நல்ல ஒரு லாபம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த 2 ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்கு. இந்த 2 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அவங்களோட ஹிஸ்ட்ரி ஹையை தாண்டி மேலே போய்கிட்டே இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ரிவர்ஸாகவே கீழே வந்துகிட்டு இருக்காங்க. 2 கம்பெனியும் சூப்பரான கம்பெனி, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹையில் போய் வாங்குறத விட சூப்பரான கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் எப்போயாவது ஒரு ஹையில் இருந்து டெம்பரவரியாக ஒரு 20%, 30% கீழே வரும்போது நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இன்றைக்கி இந்த 2 கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பார்க்கலாம் இதே மாதிரி நெகட்டிவில் இப்போ மார்க்கெட் கீழே போய் இது வந்து நெகட்டிவ் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு கீழே போனோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப சீப்பான ப்ரைஸ் வந்து கிடைக்கும். ஆனால் என்ன பிரச்சனை, நம்மகிட்ட காசு இருக்காது. அதிகமாக இருக்கும்போது நம்ம காசு எல்லாமே போட்டுருவோம். கீழே வரும்போது ஒன்றுமே இல்லாமல் நம்ம வேடிக்கை வந்து பார்த்துட்டு இருப்போம். இப்போ இருந்தால் நல்லா இருக்குமே அப்போ நம்ம தான் வந்து யோசிப்போம். டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் இருந்தாங்க. லாஸ்ட்டு 5 நாளில் கிட்டத்தட்ட 8% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவில் இருந்தாங்க. அதாங்க நம்ம எந்த ஸ்டாக்கை வாங்குறோமோ அதெல்லாம் மேலே போகாது, நம்ம எந்த ஸ்டாக்கை வாங்கலையோ அதெல்லாம் மேலே போகும். அதுக்கேற்ற மாதிரி தான் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நான் வாங்கியிருக்க மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ் வந்து கீழே போயிட்டே இருக்காங்க. பார்ப்போம் அது கீழே போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து ஆஃபர் ஃபார் சேலில் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அவங்க ஸ்டேக் வந்து இப்போ வந்து குறைச்சிருக்காங்க. அதனால கீழே போயிட்டு இருக்கு. இது போய் 2000 நிற்குமான்னு பார்க்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள லோ வந்து 2000 இருக்குது. ஆல்மோஸ்ட் 2000 நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. சரி போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டார் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தாங்க. மற்ற எல்லா ஸ்டாக் வந்து நெகட்டிவில் வந்து இருந்தாங்க. டிஃபென்ஸில் இந்த 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான். மேபி சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வார் போயிட்டு இருக்கனால இவங்க மிசைலு பாம் இதான் அவங்க தயாரிச்சிட்டு இருக்கனால ஓகே அப்படிங்கிறதுக்காக இதை மேலே ஏற்றுறாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா இப்போ ஒரு தடவை ஒரு ஃபைட்டர் ஜெட் வாங்கிட்டாங்கன்னா ஒரு தடவை தான் அது வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபைட்டர் ஜெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சுட்டுட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு தேவைப்படும். அதனாலையும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா என்னென்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் இதுவும் ஏற்கனவே ஹைலேருந்து லோ ப்ரைஸில் தான் இருக்குது. இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப நல்லது தான். அடுத்தது நம்மளோட ஃபேவரட்டான வருண் பீவரேஜ் லிமிடெட் கரெக்டாக அது லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது அந்த 425 422 இருந்துச்சு. கரெக்டாக இப்போ 430 வந்துருச்சுங்க. இதான் இதுக்கு முன்னாடி இந்த லோவாகவே இருந்துச்சு. அதாவது 430 ரூபாயில் இருந்து 500 வரைக்கும் போகும். மறுபடியும் 430 வரும், மறுபடியும் 500 போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த 430 ரூபா வந்துருச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் கீழே போணுச்சுன்னா இதுக்கு முன்னாடி அந்த 422 ரூபாய்க்கெல்லாம் போயிருக்கு. அப்படி போணுச்சுன்னா கூட நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப நாளாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் வந்து பண்ணாமல் இருந்தேன். ஒரு 450 ரூபாய் கீழே வந்துச்சுன்னா அக்குமுலேட் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 430 வந்துருச்சு. இப்போ என்கிட்ட அமௌண்ட் தான் நான் அக்குமுலேட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் வந்து அமௌண்ட் இல்லை. ஏன்னா எனக்கு இப்போ ஒரு செலவு இருக்குது, அதனால் அமௌண்ட் இல்லை. பார்ப்போம். இதே மாதிரி நான் ஒரு வாரம் இருந்துச்சுன்னா போது கீழே. ஆனால் இருக்குமா என்னன்னு தெரிலங்க. வருண் பீவரேஜை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு இதில் இருக்குது. ஏற்கனவே 425 ரூபாலாம் போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதிகமானது 480 வரைக்கும் போணுச்சு. இப்போ மறுபடியும் அதே ப்ரைஸுக்கு வந்திருக்கு. இதை கூட நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது REC லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கெல்லாம் ஃபைனான்ஸ் தரக்கூடிய ஃபைனான்ஸ் ஒரு கம்பெனி, சூப்பரான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டுக்காக வாங்குவாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஸ்டாக்கோட ப்ரைஸும் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டிவிடெண்ட் ஈல்டாக வந்து இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 327 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் 205% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 86,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. அதிகபட்சம் 600 ரூபாய்க்கு மேலாம் போணுச்சு. இப்போ 327 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ROC 9%, ROE 21%, ROIC 9%, OPM 95% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 830 ரூபாயில் வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 0.30. ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 329 ரூபா தான். ஆனால் இன்டென்சிக் வேல்யூ 830 வந்து இருக்குது. டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 29.8% மட்டும்தான் இருக்குது. அப்படி இருந்தும் டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 5% வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 6.18. டெப்ட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஃபைனான்ஸ் அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் டு புக் பார்க்கும்போது 1 வந்து இருக்காங்க. இவங்க வருஷத்துக்கு 5 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 2026 2வது மாதம் ஒரு தடவை டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. 2025 வந்து பார்த்தீங்கன்னா 2வது மாதம் 3வது மாதம்
8வது மாதம் 2 தடவை, அதுக்கப்புறம் 10வது மாதம் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 2வது மாதம் டிவிடெண்ட் வந்துருச்சு. ஒரு ஷேருக்கு ₹4 வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த டிவிடெண்ட் 3வது மாதம், 8வது மாதம் 2 தடவையும் 10வது மாதம் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ஆர்இசி லிமிடெட் பிஎஃப்சி லிமிட்டோட போய் மெர்ஜர் பண்ணுறதா ஒரு நியூஸ் இருக்குது. அப்படி மெர்ஜர் பண்ணிட்டாங்கன்னா ஆர்இசி ஷேர் போய்ட்டு நம்மளுக்கு பார்த்தா பிஎஃப்சி ஷேராக புதுசாக வந்தாலும் வரும். பிஎஃப்சியுமே ஏற்கனவே வருஷத்துக்கு 5 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களும் சூப்பரான டிவிடெண்ட் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எப்படி பார்த்தாலும் டிவிடெண்ட் ஈல்டு 5.5% அப்படிங்கிறது சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. கிட்டத்தட்ட நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு பர்சன்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னும் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போயிட்டு இப்போ இதோ டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 7%, 8%லாம் போணுச்சுன்னா உண்மையாலுமேங்க சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஸ்டாக்கோட ப்ரைஸும் இப்போ கீழே போயிட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கேபிட்டல் கெயினும் கிடைக்கும். டிவிடெண்ட் ஈல்டு இப்போ ஒரு 6 to 7% கிடச்சிது அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு ஈக்குவலாகவே இப்போ நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதனால் இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. பார்க்கலாங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே தான் போயிருக்கு. மேபி இந்த ஒரு வாரனால இன்னும் கீழே போயிருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வாய்ப்பாக யூஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்மளால் அதிகமான முதலீடு வந்து பண்ண முடியுமோ இது ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணிட்டு வந்து பண்ணலாம். பொறுமையாக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். பயப்படலாம் வேண்டாம். மார்க்கெட்டு எங்கேயுமே போகாது, இங்கேயே தான் இருக்கும்.